முற்போக்கு பேசுறது, கேடுகட்ட பிற்போக்குத்தனத்தை செயல்படுத்துவது. ஐயா வீரமணி எங்கேயோ பேசிட்டாரு, கிருஷ்ணரை தப்பா பேசிட்டாரு, ஏதோ ஒரு இடத்துல விமர்சிச்சு பேசிட்டாரு. நான் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் இயக்கங்கள் இருக்கும்போது நான் சாதி மதம் கடவுள்லாம் விமர்சித்து பேசினேன். அதை வெட்டி வெட்டி துண்டு துண்டு காணொலியாக எல்லாருக்கும் அனுப்பி எனக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒழிச்சாங்க. போடல, போயிட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீ சிக்கிக்கிட்டியா? இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி சிக்கினா பாருங்க. அது கிருஷ்ணரை பேசியிருக்க கூடாது. அது திராவிட முன்னேற்ற கழக மேடையில் இல்லை, அது உள்நோக்கத்தோடு பேசப்படவில்லை. என் மனைவி கூட தினங்கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுகிறார். என் கட்சியிலே 90 விழுக்காடு இந்துக்கள் தான். நாங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இன்னும் கடைசியா பெரியார் அண்ணா கிருஷ்ணர் இந்த படத்தை போட்டு ஓட்டு கேட்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? தன்வினை தன்னை சுடும் ராஜா. அதான் இவ்வளவுதான் அவங்க பகுத்தறிவு, இவங்களுடைய முற்போக்கு சீர்திருத்தம், பெண்ணிய உரிமை பேசிக்கொண்டே இருப்பாங்க. 20 விழுக்காடு 40 50 விழுக்காடு பெண்களுக்கு இடம் கொடுத்தோன்னா சகிக்க முடியல, திட்டம் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் நாங்கள் பெண்ணிய உரிமைக்கு பேசுவோம், பெண்களுக்காக போராடுவோம். பெரியார் வழி வந்தவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள், பிரபாகரன் பிள்ளைகள் மட்டும்தான் செயல்படுத்துவார்கள். பொருளாதாரம் எங்க இருக்கு? படிச்ச அறிவு இருக்க? இந்த கற்று எழுதுனால வேளாண்மையை தேசிய தொழிலாக்கும், ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணியா மாற்றணும்னு சொல்றது சிரிக்கிறீல்ல, கேவலப்படுத்துறீல்ல. நீ நல்லா ஆத்தாளுக்கு அப்புறம் பிறந்தா சோறு திங்காதடா. நீ காஃபி குடிக்காத, பால் குடிக்காத, நெய் சாப்பிடாத, தயிர் சாப்பிடாத, வாய் இருக்க போட்டு போட்டு மூடிக்கடா. அது வக்கனை நெய் ரோஸ்ட் கேட்க தெரியுது. அப்ப நாக்க என்ன பண்ணலாம்? நான் கருத்து நாய்க்கு போடலாமாடா? எப்படி இருக்கு? பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி இருக்கடா, முட்டாள். பாலின் சந்தை மதிப்பு இங்க வராம மாற்று பொருளாதார பெருக்கத்திற்கு ஒரு திட்டமும் இல்லாத தேசம். சாராய பொருளாதாரத்தில் என்னை சாகடிச்சிட்டு இருக்கு. 22,500 கோடிக்கு சாராயம் வித்து தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். அரப்பவன் வாங்கி கூட ஆசைப்பட்ட புள்ள கழுத்துல கட்டுறதுக்கு வக்கு இல்லாத இளைஞர்களை இந்த தேசம் வச்சிருக்கு. அதே போல ஆயில் முழுக்க இந்த பிள்ளைய வச்சு காப்பாற்றுவான். அரப்பவனுக்கு வக்கற்றவன். இது சாதனை என்றால் குடிக்க வச்சு 2 லட்சம் பேர் தாலி எடுத்ததும் சாதனை தானே. அதையும் பேசணும்ல. என்ன இருக்கு? உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனக்கூட்டம் பொங்கலுக்கு இனாம் கட்டி நிற்குது. வருஷத்துக்கு ஒரு பண்டிகை தான் இவன் பண்டிகை இருக்கு, தேசிய பண்டிகை பொங்கல். அதுக்கு 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ சர்க்கரை, 1000 ரூபாய் காசு, 1 முளை கரும்பு, 1 முளை கயிறு தூக்கில் போய் தொங்க வேண்டியதான். இது ஒரு மானங்கட்ட கூட்டமாக்கி நிறுத்திட்டாங்க. ஒரு வழிதான் இருக்கிறது என் அன்பு தம்பி தங்கைகளே. 10 ஆண்டுகள் கழித்து உலக பணக்காரனை கணக்கிடுகிற போது அவன் தங்கம் வித்தவனோ, வைரம் வித்தவனோ, பெட்ரோல் வித்தவனோ, டீசல் வித்தவனோ இருக்க மாட்டான். அவன் நீர் வித்தவன், சோறு வித்தவனா தான் இருப்பான். சோனியா காந்தி அம்மையாருக்கு முடியல. எங்க படுத்து மருத்துவம் செஞ்சாங்க? அமெரிக்காவில். ஏன் இந்திய நாட்டின் மருத்துவம் என்னாச்சு? தரம் இல்லை. இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த இவர்கள் தேசத்தின் குடிகளுக்கு ஒரு சரியான தரமான மருத்துவத்தை கூட தர வக்கில்லை. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடம்பு முடியல, ஐயா கருணாநிதி அவர்களுக்கு உடம்பு முடியல, ஐயா எம்ஜிஆருக்கு உடம்பு முடியல. என் அன்பு மக்களே, அரசு மருத்துவமனையில் படுக்கல. அப்பல்லோ மருத்துவமனை, எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனை, காவேரி மருத்துவமனை, ஏன் அரசு மருத்துவமனை தரம் அல்ல? எதனால தரம் இல்ல? தரம் கெட்டவர்கள் கையிலேயே பன்னெடுங்காலமாக ஆட்சியும் அதிகாரம் இருந்தனால தரம். அரசு நடத்துறவனுக்கே அரசு மருத்துவமனை, அரசு பள்ளி, அரசு கல்லூரி, அரசு போக்குவரத்து நம்பிக்கை இல்லை. 8 கோடி மக்களால், இத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற அதிகாரத்தால் முடியாத ஒன்றை தனி ஒரு முதலாளி தரமா கொடுத்து விடுவான்னா இது எப்படி இருக்குது? இந்த நாட்டுக்கு எதுக்கு தேர்தல்? டெண்டர் விட வேண்டியதானே, ஏலம் விட வேண்டியதானே. அதானி ஒரு 5 வருஷம், அம்பானி ஒரு 5 வருஷம் எடுத்துட்டு போயிட்டு போறான். எதுக்கு? எல்லாவற்றையும் தனியார். மின் உற்பத்தி விநியோகம் தனியார், சாலை போடுதல் பராமரித்தல் தனியார், கல்வி தனியார், மருத்துவம் தனியார், போக்குவரத்து தனியார், குடிநீர் விநியோகம் தனியார், எல்லாம் தனியார். அரசின் வேலை சாராயம் விற்கிறது, அது மட்டும்தான். இப்படி ஒரு உலகத்தில் ஒரு அரசு எங்கேயா பார்த்திருக்கீங்களா? எந்த நாட்டில் பார்த்திருக்கீங்களா? இதை நீங்க பேசுங்க. அவன் சமூக விரோதி,
அவன் ஆன்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன், சித்தப்பா இந்தியன் என்ன சொல்லிட்டு கிடப்பாங்க. அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இதான் அடிமைகளின் வரலாறு. நாங்க அடிமையா வாழ தயாரா இல்ல. அநீதியை அச்சமின்றி எதிர்ப்பவன் எவனோ அவன்தான் உண்மையான ஜிகாத்துங்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அச்சமின்றி எதிர்க்கிற புனித போராளிகளாக உங்கள் பிள்ளைகள் நிற்கிறார். அநீதின்னு தெரியுது, எப்படி சகித்துக் கொண்டிருக்கிறது? எப்படி? ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் மக்கள் நீங்க பெறுவீங்கன்னு சொல்லல, ஆனால் பெறுபவர்களுக்கே தொடர்ச்சியாக வாக்கு செலுத்தி அதிகாரம் கொடுக்கிறீர்கள், உங்களின் மீதையும் இறைவனின் சாபம் உண்டாகும். இனிமேலாவது கவனமா இருங்க, கவனமா இருங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்ல, எதுவுமே இல்ல. நீங்க நினைக்கிறீங்க பொழுது விழுது, பொழுது அடையுது, ஏதோ கடையில காசு கொடுத்தா தண்ணி வந்துருதுன்ட்டு. என்னை பெற்றோர்களே ரொம்ப நாளைக்கு அவனால தண்ணி கொடுக்க முடியாது. தாயின் மாறல பால் குடிக்கலாம், அது இயற்கை யதார்த்தம். மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளவு பெரிய கொடுமையோ அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அக்கோஃபனோ, இந்த கிண்லி, இந்த அப்பலோ, இவர்கள்லாம் கடையில போத்தல் அடைச்சு விற்கிறார்களே, இவர்கள் எந்த இடத்தில் நீர்த்தேக்கங்களை நிறுவி அதில் நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தி உறிஞ்சி விற்கிறார்கள்? ஒரு கேள்வி எழுப்பி பாருங்க. ஏன் இந்த முதலாளிகள் கடன் நீரை குடிநீராக்கி நமக்கு கொடுக்க கூடாது? ஏன் நிலத்தடி நீரை உறிஞ்சுகிறார்கள்? எப்படி? ஏன் இவங்க செய்யல? எப்படி இருக்கு பாருங்க. இவருக்கு எத்தனை, ஒரு 200 ஏக்கர் எடுத்து, ஒரு 2000 ஏக்கர் எடுத்து, 3000 ஏக்கர் எடுத்து நிலது மழை நீரை சேமிச்சு ஏரி குளங்களை வெட்டி நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தி அந்த நீரை உறிஞ்சிருக்கிறானா? இல்லையே. இது எப்படிப்பட்ட செயல்? எப்படிப்பட்ட செயல்? பசுமாடு அதுக்கு தண்ணி வைக்க மாட்டார், தவிடு வைக்க மாட்டார், புல்லு போட மாட்டார், புண்ணாக்கு போட மாட்டார், வைக்கோல் போட மாட்டார். ஆனா காலை வாழை கட்டிக்கிட்டு மாறில் 24 மணி நேரம் பால் கறந்து கொண்டே இருப்பாருன்னா மாடு எப்படி ஒரு நாள் செத்து போகுமோ அப்படி ஒரு நாள் என் நிலமும் செத்து போகும், என் பூமியும் செத்து போகும். இதான் நடக்குது. அன்னைக்கு இந்த முதலாளி என்ன பண்ணுவான்? போயிட்டே இருப்பான். வேலை வாய்ப்புன்னு வந்தானே நோக்கியா கம்பெனிக்காரன், நோக்கியோ. இப்போ எங்க வரும் நோக்கியோ? எங்க நோக்கினா நீ 2000 ரூபாய் கடன், 2000 கோடி கடன் வச்சு கிளம்பிட்டான். அவ்வளவுதான், அவ்வளவுதான் ராஜா. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாடு ஒருபோதும் வளராது. ஒரு நாடு வர்த்தக பொருளாதாரத்தை, சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்குது. தனியார் மயம், தாராள மயம், உலக மயம்னு இது ஒரு நாடு இல்ல, சந்தை. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்யற பொருளை விற்கிற சந்தை, நாம் அதை வாங்கி நுகர்கிற மந்தைகள். சந்தையில் வாழ்க்கை நடக்குமா, வர்த்தகம் நடக்குமா? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. வர்த்தகம் நடக்கும். வியாபாரம் முடிந்தவரே கூடாரம் காலி செய்யப்படும், ஒரு நாள் காலி செய்யப்படும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மகன் சத்தியம் பேசுறேன், நீங்க எழுதி வச்சுக்கொடுங்க. இது வலைவழியில கூட இருக்கும், ஒரு நாள் நடக்கும். அப்ப என் மூஞ்சி தான் வரும், மங்களா வரும் உங்களுக்கு. ஆமா, ஒருத்தன் கத்திக்கிட்டு இருந்தான் இந்த வட சென்னையில் இருந்துட்டு, ஞாபகம். மிக ஆபத்தான பொருளாதார கொள்கை, மிக மோசமான கட்டமைப்பு, வளர்ச்சி என்கிற கவர்ச்சி சொல்லை பயன்படுத்தி உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக தமிழர் நிலம் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவங்க நினைக்கிறார்கள் கோடி கோடியா பணத்தை சம்பாரிச்சுட்டா வாழ்ந்துடலான்ட்டு. இது மாதிரி உலக பைத்துக்கார ஒண்ணும் இல்ல ராஜா. ராஜா, வீட்டுக்கு வாசல்ல 2 கார் இருக்கு, காருக்கு பெட்ரோல் டேங்க் நிறைய பெட்ரோல் இருக்கு, ஆனா வீட்டில் இருக்கிற எல்லா குடங்களும் காலியாக இருக்குது ராஜா. இது வளர்ச்சி இல்ல, வறட்சி. நுட்பமாக கவனிச்சுக்கணும். ஒரு நாள் நீரற்ற நகரமாகி வாழ முடியாதுங்கிற போது வீதியில் கிளர்ந்து என் மக்கள் போராடுவார்கள். அன்னைக்கு இந்த தேசத்தை ஆண்ட எந்த தலைவனும் இந்த நாட்டில் இருக்க மாட்டான், ஓடி போயிடுவான். 11,700 கோடியை தூக்கிட்டு நீரவ் மோடி ஓடினது போல, 9,000 கோடியை சுருட்டிக்கிட்டு விஜய் மல்லையா ஓடினது போல மோடியும் ராகுலும் இந்த தேசத்திலே இருக்க போறது இல்லை. மோடி ஏற்கனவே ஓடி ஓடி நல்ல பயிற்சி வேற எடுத்து வச்சுக்கிட்டாரு. அவர் அப்படியே ஏறி டாட்டா காட்டி போயிட்டே இருப்பார் ராஜா. ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் தான் உங்க கூட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? ஆமா, என்ன இப்படி ஆயிடுச்சு? வேற என்ன சொல்ல முடியும்? எதை பற்றி இவங்களுக்கு கவலை இருக்குது?
மனித உணவு தேவையில் 30 விழுக்காட்டை நிறைவு செய்கிறது மீன் விவசாயிகள், கடல் விவசாயம் செய்கிற மீனவர்கள். அவருடைய வாழ்க்கை பற்றி இவனுக்கு எந்த சிந்தனை இருக்கு? என்ன இருக்கு? 840 மீனவனை இந்திய கடலுக்குள் சுட்டு கொண்டிருக்கிறான் சிங்களம். 840. என் தம்பி பிரிச்சோட ஒரு நாள் அதை பற்றி கவலைப்பட்டு நாட்டை ஆண்டவர்கள் ராகுல் காந்தி, அவங்க அம்மா, ஐயா நரேந்திர மோடி யாராவது பேசியதுண்ட? சொந்த நாட்டு மக்களின் பாடகை பறித்து வைத்துக் கொண்டிருக்கிறான் சிங்களன். குடு என்று சொல்ல துப்பில்லாத இவர்கள் போர்க்கப்பலை பரிசு கொடுக்கிறார்கள் சிங்களனுக்கு. சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்கிற சிங்கள ராணுவ வீரர்களுக்கு தர மேம்பாட்டு பயிற்சி, துப்பாக்கி, தோட்டா எல்லாம் இவன் கொடுத்ததுதான். எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தன் உள்ள வந்துடுறான், அது தீவிரவாதம், அது எல்லை தாண்டிய தீவிரவாதம். சரிதான். கச்சத்தீவு வரை விரட்டி வந்து என் மீனவனை சொல்றான், அதுவும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம், எல்லை தாண்டிய தீவிரவாதம் தான். ஏனெனை எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்று என் தேசம் அறிவிக்க மறுக்கிறது. எந்த நேரத்திலும் பாகிஸ்தானோட போர் தொடுக்கலாம் என்ற ஒரு பதட்ட சூழலை வைக்கிற நீங்கள் 840 மீனவனை சுட்ட போது எப்படி உங்களுக்கு வெக்கம் இல்லாமல் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொன்றவனை நட்பு நாடு என்று சொல்ல முடிகிறது? சாவவன் தமிழன் என்பதால் நீங்கள் சகித்துக் கொள்கிறீர்கள். நாங்கள் ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது. மாண்புமிக்க நியாயமார்களே, நாங்கள் ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது. என்ன வழி? ஒரே வழிதான் இருக்கிறது. அதிகாரத்தை உங்க பிள்ளைகள்கிட்ட கொடுங்க. நெய்தல் படை என்ற ஒரு படையை கட்டி தொலைச்சு எடுத்து பண்ணாங்க. தொட முடியாது. இதை பேசிட்டேன்னு என் மேல வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. எப்ப வேணாலும் நீங்க கைது பண்ணி உள்ள போட்டுக்க. ஆனா நான் கட்டுறதா ராஜா? அதுல வந்து எப்படி கட்டுவாங்க? நீங்க எப்படி கட்டுவீங்க? இந்த பக்கத்துல நான் பேசுனது கேட்டுதான் பினராயி விஜயன் கட்டியிருக்காரு நெய்தல் படை. நெய்தல்னு படை வைக்கல, பேர் வைக்கல. அதே கடலோர மீனவர்கள் படை கட்டியிருக்காரு. எப்ப அவருக்கு அந்த புத்தி வந்துச்சு தெரியுமில்ல? பெரிய வெள்ளம் வந்துருச்சு கேரளால. மக்களை காப்பாத்தினது மீனவன் தான். அவன் தான் காப்பாத்தினா. அப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு படையை நம்ம பாதுகாப்பு ரெஸ்கியூ போர்ஸ் ஒன்று கட்டிக்க கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாரு. நான் சொன்னது போலவே நீல உடை. நான் சொல்றேன், எல்லாம் சிரிக்கிறேன். பல பேருக்கு சிரிப்பாத்தான் ராஜா இருக்கும். விவசாயத்தை அரசு பணியா மாத்தணும்னு சிரிக்கிறான். என் தங்கச்சி ஆடு மாடு வளர்க்க கொடுப்போம்னதுக்கு ஒருத்தர் எழுதியிருக்கான். இவர்கள் குலத்தொழில் கல்விக்கு கொண்டு போறார்கள். நீங்க வா, நீங்க கொடுத்த கல்வி லட்சம் 20 லட்சம் பேர் வெளியில டேய் கம்னாட்டி கிறுக்கு பல எம்பிஏ படிச்சுங்க. டேய் எம்பிஏ எம்எஸ்சியும் படிச்சு டாஸ்மார்க்ல ஊற்றி கொடுத்துருக்காண்டா. அயோக்கிய நாய உன் கல்வி வெங்காயம் எல்லாருக்கும். சரி நீ எழுதுனீலடா, நீ என்ன வேலைடா பாக்குற? புடுங்குற என்ன வேலை பாக்குற? நீ என்ன வேலை பாக்குற? நீ மூட்டல். எனக்கு தெரியாதாடா என் மண்ணை என் மக்களை எப்படி வாழ வைக்கணும்? எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. நீங்கெல்லாம் வீடு வீடுக்கு ஆடு மாடும் கொடுத்தீங்களா? அதெல்லாம் எதுக்குடா? வழக்கவா பார்த்துக்கிட்டு இருக்க வாடா வச்சு. வீட்டுக்கு ஒரு மாடு கொடுக்குறேன் ஆடு கொடுக்குறேன்னு கொடுத்தீங்களா? அதெல்லாம் எதுக்குடா? அதெல்லாம் இந்த திராவிட கட்சிகள் செய்வாங்க. இவங்களுக்கு வேலையே கிடையாது. இந்த ராகுல் காந்தி, இந்த நரேந்திர மோடி, என் தேசத்தின் மக்களிடத்தில் ஒரே ஒரு உறுதி. என் தேசத்தின் மக்கள், என் நாட்டு குடிகள், என் தேசத்தின் குழந்தைகள் இரவு உணவில்லாமல் பசியோடு படுக்க செல்ல மாட்டார்கள் என்ற ஒரு உறுதியை உங்களால் தர முடியுமா? என்ன நீ வளர்ச்சி காட்டுற? என்ன வளர்ச்சி? என்ன டெவலப்? தேசத்தின் குடிகளுக்கு கல்வி, அறிவை வளர்க்கிற கல்வி பொதுமையா இருக்கா? தரமா, சமமா, இலவசமா இருக்கா? சரியா இருக்கா? ஏழை கொன்று பணக்காரனுக்கு கொன்றுன்னு ஏன் இருக்கு? ஏன் இருக்கு? அறிவை வளர்க்கிற கல்வியை தனியார் முதலாளிகள்கிட்ட கொடுத்தவன் எவன்? யாரு? இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நான் செய்த பிழை என்ன? கல்விக்கு நீ என்கிட்ட காசு வாங்கல, வரி வாங்கல. மின்சாரத்தை விநியோகிக்கிறதுக்கு, உற்பத்தி விநியோகத்துக்கு காசு வாங்கல. குடிநீர் விநியோகத்துக்கு காசு வாங்கல. சாலை போடுதல் பராமரிப்பதுக்கு வரி எடுக்கல. மருத்துவத்தை தருவதற்கு வரி வாங்கல. பிறகு முதலாளிகிட்ட கொடுத்தீர்கள். எப்படி? நான் கல்விக்கு காசு கட்டிடணும், மருத்துவத்துக்கு காசு கட்டிடணும், குடிநீருக்கு காசு கட்டிடணும். நேரடியாக மறைமுகமாக பல வரிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவேன். ஆனா தரமான கல்வி நான் முதலாளிகிட்ட போய் வாங்கிக்கணும்.
தரமான மருத்துவம்னா அங்க போய் ஒரு மருத்துவமனையில் போய் தனியார் முதலாளிட்டு போய் படுத்து வைத்தியம் பார்க்கணும். இது தேசமா? இது நாடா? சொல்ல கீவாவெல்லாம் இப்படிங்க ஒரு சின்ன நாடுங்க, ஒரே ஒரு வளம் தாங்க இருக்குது, கரும்பு. அதை வச்சுக்கிட்டு தன் கல்வி, மருத்துவம், போக்குவரத்து எல்லாத்தையும் தானே வச்சுக்கிட்டு மக்களுக்கு சரியா சமமா தரமா கொடுக்குது. அப்படியா நீங்க செய்யணும்னா அது சின்ன நாடு. இந்தியா பெரிய நாடுன்னு உனக்கு எவன் சொன்னவன்? யாரு சொன்னது? 29 நாடு, 7 ஒன்றிய பிரதேசங்கள். நீ நிர்வாகத்தை, அதிகாரத்தை பரவலாக்கு, அதான் எங்கள் கொள்கை. நீயே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வச்சுட்டு ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காத. கொடு, என் நாடு என்கிட்ட கொடு, அவன் நாடு அவன்கிட்ட கொடு. 75 விழுக்காடு வரியை மாநில மக்களுக்கு கொடு. நிதி 25 விழுக்காடு வரியை பொது நிதியா கொண்டு போ. வெளியுறவுத்துறை, பணம் வச்சிருந்தல், பாதுகாப்பு, அதை மட்டும் நீ பார், மத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எல்லாத்தையும் நீ எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் தஞ்சையில கஜா புயல செத்து போச்சு பாதி நாடு. ஏற்று பாத்தீங்களா? டேய், உங்களுக்கு வெக்கமே இல்லையா? எப்படி எங்களை பார்த்து ஓட்டு கேட்க வர்றீங்க? எப்படி வர்றீங்க? மானம், மரியாதை, சூடு, சொரணை ஒரு இளவும் இல்லை. சோத்துல உப்பு போட்டுக்கிறீங்களா? சரி, ரொட்டி சாப்பிடுறியா? அதுல உப்பு போடுறது இல்லையா? ஒரு அறிவு வேண்டாம்? இவர் அறிவிக்கிறார் 6000 ரூபாய். 6000 ரூபாய். இவ தேனியில பேசிட்டாரு, வாரிசு அரசியலை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏய், நீ கேட்கறதே ஒரு வாரிசுக்கு தான் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா? கர்மம் எழுதி கொடுத்தவன தப்பா எழுதி கொடுத்துட்டா. ஒன்னும் தெரிய வேண்டாமா? என்ன பேசணும் பார்த்து பேச வேண்டாமா? எப்படி பேசி மயக்குவாங்க பாருங்க. छोटा छोटा नहीं है, बड़ा बड़ा है. சின்ன சின்னதா திருடக்கூடாது, பெருசா திருடிடணும். இது ஒரு கோமாளி கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு நாடு படுற பாடு இருக்க. ஐயா, இவங்கள மாதிரி செதுக்கி கூட கொண்டு வர முடியாது. நவீன இந்தியாவை உருவாக்க போற சிற்பின்னாங்க, கடைசியா ஒரு சுப்பியை கூட ஒடிக்கல. எங்க ஊர்ல சுப்பி விரலுக்கு சுப்பிம்பாங்க, இந்த சுப்பியை கூட ஒடிக்கல 5 ஆண்டு இல்லை. எது ஒன்றையும் சொல்லி வாக்கு கேட்க முடியல. 6000 ரூபாய் விவசாயிக்கு கடன்ல போடுறாரு. ஏன் விவசாயி ஏழை ஆயிட்டான்? ஒரு நாட்டில் விவசாயியே ஏழையாகிவிட்டால் அந்த நாடே ஏழை நாடு தானடா. விவசாயிட்டு இருந்தாடா எல்லாம் வந்துச்சு. அவனே பட்டினி கிடக்கிறான், அவனே செத்து போறான்னா, ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது, வளருது. ஒரு நாட்டில் வாழ முடியாமல் விவசாயி சாகிறான் என்றால் அந்த நாடு இல்ல, சுடுகாடு. இன்னைக்கு விவசாயி சாகிறான், உனக்கு செய்தி. நாளைக்கு நீ சோறு இல்லாமல் சாக போகிறாய். அது முன்னறிவிப்பு, அபாய அறிவிப்பு, எச்சரிக்கை. அதை பற்றி கவலைப்பட மாட்டான். இவங்க நல்ல திட்டம் வச்சிருக்காங்க. 6000 ரூபாய் போடுவாரு, வங்கி கணக்கு கொடுத்துடணும். அது 2000 ரூபாய் போட்டு மீதி 4000 பிடிச்சு வச்சுக்கிடுவாரு. ஏன்? மறுபடியும் எனக்கு ஓட்டு போட்டு பிரதமராக்க அப்புறம் போடுறேங்கிறது. இங்கிட்டு ஒருத்தர் கிளம்பிட்டார், ராகுல் காந்தி. 72,000 ஏழைகளுக்கு போடுறோம். அவன் ஏன் ஏழையானா? அது தெரியாதா? இவங்க ஆட்சினாலதான். இவர்கள் ஆண்ட லட்சணத்தில் தான் தேசத்தின் குடிகள் ஏழைகளாகி போனார்கள். நாங்கள் வந்தால் 2 கோடி பேருக்கு வேலை. நீ வந்ததாலதான் 2 கோடி பேருக்கு வேலை இல்லாம போன்றது. நாங்கள் வந்தால் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம். விவசாய கடனாளியானது யாரால? முதல்ல பேசி முடிவெடுப்போம். யாரால? போன தடவை கடனை தள்ளுபடி பண்ணீங்க, மறுபடியும் ஏன் கடனாளி ஆனா? இப்போது தள்ளுபடி செய்கிறீர்கள், மறுபடி கடனாளி ஆவானா ஆக மாட்டானா? உறுதி இருக்கா? கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம். கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையில் என்னை வைத்தவர்கள் யார்? கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. இது மாதிரி உலகத்தில் ஒரு தேசம் உண்ட? மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. இது எங்க கொள்கை முடிவு. நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்கணும். அதான் தூய ஆட்சி, சரியான ஜனநாயகம், அதான் மக்களாட்சி.